ஜாக்ன்ற ஒருத்தன் பயங்கர ஏழையா இருக்கான். இதனால அவன் கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு அவனோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு பணக்காரன் அவனை கூப்பிட்டு அவங்க தாத்தா பேசின கடைசி வீடியோ போட்டு காமிக்கிறான். அப்பதான் தெரியுது ஜாக்கோட தாத்தா ஒரு பெரிய பணக்காரரு. அவரோட சொத்துலாம் ஜாக்ஸுக்கு போய் சேரணும்னா அவன் ஒரு போட்டியில வின் பண்ணும். அது என்ன போட்டின்னு கேட்டீங்கன்னா 30 நாளைக்குள்ள 300 கோடி அவன் செலவு பண்ணணும். அந்த போட்டியை வின் பண்ணாதான் ஜாக்ஸுக்கு அவங்க தாத்தாவோட சொத்து எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த விஷயத்த அவன் வெளியே யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா அவனோட வீட்டுல சொல்லிருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஜாக்ஸ் இதெல்லாம் ஒரு போட்டியான்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து காசை தண்ணி மாதிரி செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிட்ட நான் உங்களுக்கு நிறைய சேலரி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்து ஒரு பெரிய காஸ்ட்லியான ஹோட்டல புக் பண்ணி அங்க எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும் அவ்வளவு செலவு பண்றான். இதே மாதிரி அவன் பணம் செலவு பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ கடத்திடுறாங்க. அவனா 10 கோடி தந்தாதான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை விடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்ட ஜாக்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த 10 கோடி அவன் கொடுத்துட்டானா அந்த கேம்ல இருந்து தோத்துருவான். ஆனா இருந்தாலும் அவன் மனசு கேட்காம அவனோட காதலே காப்பாத்துன்னு சொல்லிட்டு 10 கோடி அவங்க கிட்ட கொடுத்துடுறான். ஆனா கடைசியில பார்த்தா இதுவும் அவங்க தாத்தா ஒரு டெஸ்ட் தான். இதுல அவன் பாஸ் பண்ணனால கடைசியில அவங்க தாத்தாவோட 3000 சொத்து இவன் கிடைச்சி இவன் பெரிய பணக்காரனா மாறிடுறான். இந்த மாதிரி உங்க தாத்தா மூலியமா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.